அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களை கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 5 ராமன் காலம். தன் கணவனான இலக்குவனுடன் தானும் வனம் செல்லாதிருந்தும் அவனை நினைத்தே வாழ்ந்த வண்ணம் தன் காதலை சிறப்பித்த ஊர்மிளை. பாடல் எண் 580. அவனுடனே தான் வரவே அடம் பிடித்தும் அளவில்லை, தவத்தினளாய் பொறுத்தாளி தவத்தாயும் தொழுமகளி. அவன் மறந்தான் அண்ணனாலே அவள் காதல் விழுதையுமே, அவள் நினைத்தே வாழ்ந்ததனால் அவர் வாழ்வும் மிளிர்ந்ததுவே. இதுவே 580வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அவனுடனே தான் வரவே அடம்பிடித்தும் அளவில்லை என்ற முதல் வரிக்கான விளக்கம், உத்தம பண்புகளை நிறைந்த ஊர்மிளையானவள் தான் கொண்ட மிகச்சிறந்த பண்புகளால் சீதையை விடவும் மேன்மையானவளாக திகழ்ந்தாள். அவள் சீதையானவள் ராமனுடன் தானும் வனத்துக்கு வருவேன் என்று அடம்பிடித்து அழுதவாறே அவன் இருக்கும் வனத்துக்கே தானும் சென்று அவனுடன் வாழும் பேரினை பெற்றது போல தானும் தனது கணவனாகிய இலக்குவனுடன் சென்று வனத்தினில் அவனுடன் சேர்ந்து வாழும் வாய்ப்பினை பெற்றிருக்கவில்லை. தவத்தினளாய் பொறுத்தாளே தவத்தாயும் தொழுமகளி. ஆனால் அதற்கு மாறாக தனது கணவனாகிய இலக்குவன் தன் தமையனாகிய ராமனுக்கு பணிவிடைகள் செய்வதற்காகவே அவனுடன் செல்வதால் அந்த நேரத்தில் தானும் தன்னுடைய கணவனாகிய இலக்குவனுடன் சென்றால் தன்னுடைய தமையனுக்கு இலக்குவன் செய்யக்கூடிய அந்த பணிவிடைகளுக்கு இடைஞ்சல் ஏற்படும் என்கிற காரணத்தால் தன்னுடைய கணவனுடைய முதற் பணியே, அவனுடைய தலையாய பணியே தன்னுடைய தமையனாகிய ராமனை பேணுதல் என்பதால் அதற்கு தான் தகுந்த ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கருதியே தானும் அவர்களுடன் செல்லாமல் அயோத்தியிலே அவள் தங்கி இருந்தாள். ஆயினும் தன் கணவனாகிய இலக்குவன் மேல் தான் கொண்ட அன்பினால் இலக்குவன் மேற்கொண்ட தவத்தினை போல் தானும் அயோத்தியிலே தங்கி இருந்தவாறே, அந்த அரண்மனையிலே தங்கி இருந்தவாறே தவ வாழ்க்கை என்னும் ஒருமைமிக்க வாழ்க்கையை அவள் மேற்கொண்டாள். அதன் காரணமாகவே தவத்தாய் என்று அழைக்கப்பட்ட இலக்குவனின் தாயாகிய தன்னுடைய மாமியாகிய சுமித்திரை தாயே வியந்து போற்றும் வண்ணம், வியந்து போய் தொழும் வண்ணம் அவள் மேன்மையான பண்புகளை கொண்டவளாய் திகழ்ந்தாள். அவன் மறந்தான் அண்ணனாலே அவள் காதல் விழுதையுமே. அத்தகைய சிறப்புமிக்க ஊர்மிளை கொண்ட ஆல மரத்தின் விழுதுகளைப் போல் உறுதியாக தன்னுடைய உள்ளத்துள்ளே வேர்விட்டு பரப்பி இருந்த உயர்வான பெருங்காதலையும் கூட தனது தமையனுக்கு பணிவிடை செய்யும் உயர்ந்த நோக்கத்தினால் இலக்குவன் மறந்தே போனான். ஆனால் அவள் நினைத்தே வாழ்ந்ததனால் அவர் வாழ்வும் மிளிர்ந்ததுவே. அவளோ அவ்வாறு இல்லாமல் தனது கணவனாகிய இலக்குவனையே நினைத்திருந்த வண்ணமாய் தன் வாழ்க்கையை தொடர்ந்தாள். அவ்வாறு தன் கணவனையே நினைத்திருக்கும் வாழ்க்கையை அவள் தொடர்ந்ததால் அவர்களது காதலும் நிலைத்திருந்து போற்றத்தக்கதாய் சிறப்புற்றதோடு அவர்களது வாழ்வும் அக்காதலால் போற்றத்தக்க மிளிர்வு என்னும் பொலிவும் வாழ்வொளியும் பெற்று பெருமை அடைந்தது. இதுவே இந்த 580வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 581வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.